சென்னை பெருநகரில் தமிழில் பெயர் பலகைகள் இல்லாத கடைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கும் நடைமுறையை தீவிரமாக செயல்படுத்த வணிகர் சங்க பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினீஷ் சரவணன். வணக்கம் வினீஷ், விவரங்கள் என்ன? சென்னை மாநகர பகுதிகளில் கடைகள், வணிக நிறுவனங்கள், உணவு நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள்ல அந்த கடைகளுடைய பெயர்கள் தமிழில் வைப்பதற்கான வணிகர் சங்க பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் இன்று ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது. இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழு ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய அபராதம் விதிக்கும் நடைமுறையை தீவிரமாக செயல்படுத்த மாநகராட்சிக்கு பரிந்துரை மேற்கொண்டிருக்கிறார்கள். உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழில் பெயர் பலகைகள் வைக்காத கடைகள் மற்றும் நிறுவனத்திற்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கேட்டரிங் நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்காவிட்டால் 500 ரூபாய் வரை அபராதம் விதிக்க இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாணையை உடனடியாக தீவிரப்படுத்தி அபராதம் வசூலிக்கக்கூடிய நடைமுறையை தொடர்ந்து மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகளுக்கு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொழிலாளர் நடத்துதலின் கீழ் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் கீழாக மாவட்ட ஆட்சியர்கள் மாதாந்திர ஆய்வுக் கூட்டங்களை நடத்துதல், தொழிலாளர் துறையினுடைய தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை ஆய்வாளர் உட்பட பல்வேறு துறைகளை வகுத்து இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளுக்குமே இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். சென்னை உட்பட பல்வேறு மாநகராட்சிகள்ல அனைத்து கடைகளுடைய பெயர்களும் தமிழில் பெயர் பலகை மாற்ற வேண்டும் என வணிகர்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த வணிகர் சங்க பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அபராதம் விதிக்கும் நடைமுறையை உடனடியாக செயல்படுத்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து குழுக்களுமே உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் வழங்கியிருக்கிறார்கள். இந்த உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய தமிழில் பெயர் பலகை வைக்காத கடைகள் மற்றும் நிறுவனத்திற்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கும் பரிந்துரையும், கேட்டரிங் நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்காவிட்டால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கும் பரிந்துரையை உடனடியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.